வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த நீ ஓடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை வானவில் மழை பட்டு கரைவதுமில்லை வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அப்படியே மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகலான்னு ஐடியா பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே வையாபுரி குளம் வழியாக போய் திருவண்ணாமலை போய் அங்கே போய் திருவண்ணாமலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா இதுதான் திரு ஆவினன்குடி. இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா திருவண்ணாமலையை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து தேக்கந்தோட்டம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே தேக்கந்தோட்டத்தில் வந்து வரமணாதி டேம் இருக்குது, அந்த டேம் போயிட்டு அப்படியே சாய்பாபா கோயில் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடைக்கானல் மேலே மலைக்கே போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து வண்டியில் அதிகமாக போனால் சேராது. அதுக்கப்புறமா போயிட்டுருக்கும்போது ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணால் பாதியிலே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இது வந்து மலைக்கு பின்புறமாக நுழைவாயில். காரில் போகிறவங்களாம் இந்த பக்கமாக போய் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு தான் உள்ளேயே போகணும். ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, சுற்றி மலையை சுற்றி இருக்கிற கடைகளை பூரா எடுத்துட்டாங்க. இது இடும்பன் மலை, அந்த கடையில் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கோயிலை வந்து நடந்து போக தேவையில்லை, பஸ் போட்டிருக்காங்க. அந்த பஸ் வழியாக போய் நம்ம எங்கே இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கலாம். இது வந்து மேலே கொடைக்கானல் மலைக்கு மேலே ஏறிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியலையா, வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பசங்கள்லாம் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்டு பயங்கரமான பெண்டு சாமி. அதனால் என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் அப்படியே ரிட்டன் போட்டு திரும்பி வந்துட்டோம் கீழே. வந்துட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இன்னும் பாதிக்கு போயிட்டாங்க. எவ்வளோ 50 கிலோமீட்டர் மேலே கொடைக்கானல். நாங்கள் வந்து 35 கிலோமீட்டர் மேலே போயிட்டோம். இன்னும் 25 கிலோமீட்டர் இருந்துச்சு மேலே போகிறக்கு. பழனியிலேருந்து அதுக்கப்புறமா ரிட்டன் திரும்பி அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.